வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நாம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தால் பசி தீரும் அப்படிங்கிற படம். இந்த பார்த்தால் பசி தீரும் அப்படிங்கிற இந்த தலைப்பை எதுக்காக வச்சிருக்காங்கன்றத இந்த கதையோட ஓட்டத்திலேயே நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த படத்தை வந்து ஏசி திருலோகச்சந்த் அவர்கள் கதைவசனம் எழுதினார்கள். பீம்சிங் அவர்கள் திரைக்கதை அமைத்து இயக்கினார்கள். இந்த படம் 1962ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தைப்பொங்கலுக்கு வெளியானது. இது வெளியாகி மிக பெரும் வெற்றியை கண்ட இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், கே.ஏ. தங்கவேலு, சாவித்திரி, சரோஜாதேவி, சவுகார் ஜானகி போன்ற அனைத்து நடிகர்களும் நடித்திருப்பார்கள். கதையோட்டம் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கும். இதனுடைய கதையை அப்படின்னு பார்க்க போனோம்னாக்கா, பாலு, வேலு என்ற இரண்டு நண்பர்கள். இவர்கள் இருவரும் இராணுவத்திலே பணிபுரிகிறார்கள். இராணுவத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது ஒரு வெளிநாட்டோடு போர் நடக்கிறது. அந்த போரிலே இவர்கள் குண்டடிப்பட்டு ஒரு மலை கிராமத்தில் தஞ்சமடைகிறார்கள். அங்க இருக்கும்போது அந்த மலை கிராமத்து பெண்ணை வேலு விரும்புகிறார். இப்படி இவர்கள் அந்த மலை கிராமத்தில் இருக்கும்போது எதிரி நாட்டு இராணுவம் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. வேலுவை காப்பாற்றுவதற்காக பாலு போய் வெளிநாட்டு இராணுவத்திடம் சரணடைந்து வருகிறார். அவரை வெளிநாட்டு இராணுவம் அழைத்து சென்று விடுகிறது. வேலு அவர்கள் வந்து அந்த மலைநாட்டு பெண்ணை விரும்பி திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணுக்கு இந்திரா என்று பெயர் வைக்கிறார். அதன் பிறகு அவரை இந்திய இராணுவம் அவர் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு அவரை வந்து அழைத்து செல்கிறது. அங்கிருந்து சென்று ஒரு போரில் கலந்து கொண்டு திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த மலை கிராமமே அழிந்து போயிருக்கிறது. அதில் இவருடைய மனைவியான இந்திரா அவர்கள் இறந்து விட்டதாக முடிவு செய்து கொண்டு இவர் சென்னைக்கு திரும்பி விடுகிறார். சென்னைக்கு வந்தவர் அவங்க மாமா வீட்டில் இருந்து அவங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே செட்டில் ஆயிட்டார். இப்போ வெளிநாட்டில் போய் வெளிநாட்டு இராணுவத்துக்கிட்ட மாட்டின அந்த பாலுங்கிற கதாபாத்திரத்தை எல்லாம் அங்கிருந்த இராணுவ வீரர்கள் எல்லாம் அவரை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் விடுதலை பற்றி அனுப்பிச்சிடுறாங்க. விடுதலையாகி வந்தவர் ஒரு வழியில் அந்த இந்திரா வந்து அவங்க மலை கிராமத்தில் நடந்த இராணுவ படையினுடைய குண்டு வீச்சில் கண் பார்வை போயிட்டு கை குழந்தையோடு அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து நகரத்தில் இருக்கும்போது அங்கே வழியில் பார்க்குறாரு சிவாஜி கணேசன். பாலு பார்த்து அந்த பெண்ணோட குழந்தையும் கூட்டிக்கிட்டு அவரே காப்பாற்றுறாரு. எப்படியும் வேலுவை கண்டுபிடிச்சி இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்துடலாம் அப்படிங்கிற முடிவோடு இருக்காரு. இவங்க போய் ஒரு வீட்டில் குடியிருக்கிறாங்க. அந்த குடியிருக்கிற வீட்டோட உரிமையாளர் அவர் வேலை செய்கிற ஆஃபீஸ்லேயே வேலை வாங்கி தர்றாரு பாலுவுக்கு. அங்கே போய் பார்த்தா பாலு வேலை செய்கிற இடத்தோட முதலாளி யாருன்னு பார்த்தா இவருடைய நண்பர் வேலு. வேலுவை பார்த்த உடனே அவர் வீட்டுக்கே நேராக போகிறாரு. இந்த விஷயத்த சொல்லி உன்னுடைய காதலியை நான் கூட்டி வந்திருக்கேன், இந்திரா உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி அவங்களோட சேர்த்து வைக்கிறதா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவர் ஏற்கனவே திருமணமாகி இருக்கிறார். இரண்டாவது திருமணமாக அவருடைய மாமா மகளை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு ஏதாவது ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொன்னால் உயிர் போய் விடும் என்ற நிலை. ஆகையினால் இந்த அதிர்ச்சியான செய்தியை சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள். கணேசனுடைய இரண்டாவது மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை, முதல் மனைவியான இந்திராவுக்கு ஒரு ஆண் குழந்தை. இந்த இரண்டு ஆண் குழந்தைகளும் ஒரே உருவத்தில் ஒற்றுமையாக பிறந்திருப்பார்கள். அதுதான் கமலஹாசனாக நடித்திருப்பார். சிறு வயது கமலஹாசன் இரட்டை வேடத்தில் நடித்தார். அந்த கமலஹாசன் தான் இவங்க பெற்றோர்களை எல்லாரும் ஒன்று சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரி கதையை முடிப்பாங்க. இப்படி முக்கோண காதலாக போய்கொண்டிருக்கும். ஜெமினி கணேசனுடைய மனைவி சவுகார் ஜானகி, அவருடைய தங்கை தான் சரோஜாதேவி. சரோஜாதேவி சிவாஜி கணேசனை காதலிப்பார்கள். சிவாஜி கணேசன் பாலுவாக சாவித்திரி அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும் வீட்டின் உரிமையாளராக தங்கவேலு நடித்திருப்பார். அவருடைய மனைவியும் அவரும் அதில் நடித்திருப்பார்கள். முழுக்க முழுக்க நகைச்சுவையை அள்ளி தெளித்திருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார்கள். கண்ணதாசன் அவர்கள் பாடல்கள் எழுதியிருப்பார்கள். அனைத்து பாடல்களுமே மிகவும் ரசிக்கும்படியாகவும் இனிமையான முறையிலே அமைத்திருப்பார்கள். எல்லா பாடல்களையும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட பாடல்களாகவே இந்த படத்தில் அனைத்தும் அமைந்திருக்கும். எம்.எஸ். விஸ்வநாதனின் இசையில்
கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்கள் அனைத்துமே இதில் இனிமையாக இருக்கும். அதாவது இந்த மலைவாசி பெண்ணுக்கு தமிழ் தெரியாது. அந்த தமிழ இந்த ராணுவ வீரர் கற்றுக் கொடுத்து முடிப்பதாக ஒரு பாடல் வைத்திருப்பார்கள். அன்று ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ அப்படிங்கிற ஒரு பாடல். ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணான்னு ஆரம்பிச்சு, அன்று ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ என்று ஒரு பாடல். அந்த பாடல் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். பார்த்தால் பசி தீரும் பருவத்தில் மெருகேறும் என்ற ஒரு பாடல். அதுக்கப்புறம் கேள்வி பதிலாக ஒரு பாடல். கேள்வி பதிலாக ஒரு பாடல். எப்படி பார்த்தீங்கன்னா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா அப்படிங்கிற மாரி. அந்த கேள்விக்கு பதில் சொல்வது போல பாடல்கள் அமைந்திருக்கும். அப்புறம் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அப்படிங்கிற பாடல்களும் மிகவும் சிறப்பாகவும், காதுக்கு இனிமையாகவும், வார்த்தைகளில் திறமிக்கதாகவும் அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட பாடல்களால் சிறப்புற்றும், கதையால் சிறப்புற்றும், ஏசி திருலோகச்சந்திரனின் கதை வசனத்தால் இந்த படம் சிறப்படைகிறது. திரைக்கதை இயக்கத்தால் பீம்சிங் சிறப்பு கொடுத்திருக்கிறார். நடிப்பால் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், கே.ஏ. தங்கவேலு, கமலஹாசன், சாவித்திரி, சௌகார் ஜானகி, சரோஜா தேவி போன்றவர்கள் இந்த படத்திற்கு மேலும் மேலும் பலம் சேர்த்திருப்பார்கள். இப்படி அனைவராலும் மிக சிறப்பான முறையிலே உருவாக்கப்பட்டு 1962ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பொங்கலுக்கு வெளியான இந்த பார்த்தால் பசி தீரும் மாபெரும் வெற்றியை கண்டு வெள்ளி விழா படமாக உருவானது. இப்படிப்பட்ட படங்கள் இன்றைய காலகட்டங்களிலே வருவது மிகவும் அரிதாக இருக்கின்றது. இது போன்ற கதை அம்சங்களோடு, பாடல்கள் இனிமையான பாடல்களோடு, மக்களுக்கு ஏதேனும் ஒரு செய்தியை சொல்லும் படமாக இன்றைய காலகட்டங்களிலே உருவானால் மிகவும் சிறப்பாக இருக்கும். எனவே இது போன்ற படங்கள் இன்றைக்கும் உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.